ஆண்டு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், பாடு மற்றும் உயிர்த்தெழுதலை உலகமெங்கிலும் எல்லாரும் தியானித்து வருகிறபடியினாலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் பேசின அந்த 7 வார்த்தைகளை, அது மிகவும் முக்கியமான வார்த்தைகளாக கருதப்படுகிறபடியினாலும் பார்க்கப்படுகிறபடியினாலும் நாம் அதை தியானிப்பது நமக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும். ஆகவே அந்த வார்த்தையின்படி இன்று முதல் வார்த்தையை நாம் தியானிக்கலாம். முதலாவதாக ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் அறையப்பட்டு அவர் தொங்கின பொழுது அங்கே அவர் சொன்ன முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி அங்கே பிதாவின் இடத்தில் அவர் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தை தான் அவர் முதலாவதாக பேசினார். பாருங்கள், சிலுவையிலே அறையப்பட்ட ஒவ்வொருவரும் தன்னை துன்புறுத்துகிற, தன்னை சிலுவையிலே அறைந்து, சிலுவை மரணம் என்பது மிகவும் கோரமான மரணம். பாருங்களேன், அப்படிப்பட்ட சிலுவையிலே தங்களை அறைகிற, துன்புறுத்துகிற, கேலி செய்கிற மக்களை பார்த்து சாபமான வார்த்தைகளை தான் பேசுவாங்க. சிலுவையிலே அந்த கள்ளனுடைய வார்த்தையை கூட பார்க்கும் பொழுது ஒரு கள்ளன் இப்படியாக சொல்லுகிறான், நீர் தேவனுடைய குமாரன்னா உன்னையும் விடுச்சு விட்டுட்டு எங்களையும் விடுவித்துக் கொள்ளலாமே என்று சொல்லி அவன் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே சிலுவையிலே அவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சாபமான, சபிக்கப்படுகிற, மற்றவர்கள் சபித்து தன்னை துன்புறுத்துகிற அந்த சேவகர்களை பார்த்து சபித்து அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் பேசுவார்கள். பாருங்க, ஏன்னு சொன்னா தான் சாக போறோம் ஒருத்தர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னானுங்களேன், ஒண்ணுமே பண்ண முடியாது. சாக போறோம், வழி இல்லைன்னு சொன்னா அவனை திட்டாவது, அவனை சபிச்சிட்டாவது நம்ம என்ன பண்ணலாம், சாவோன்னு சொல்லி அப்படிப்பட்ட காரியம் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறபடியினாலே அந்தமான சாபமான வார்த்தைகளை தான் பேசுவாங்க. பாருங்க, ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவோ அவர் முதலாவதாக அவர் சொன்னது, தன்னை சிலுவையில் அறைந்த இந்த சேவகர்களையும் தன்னை சிலுவையில் அறைவதற்கு காரணமாக இருந்த மற்றவர்களையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அவர்கள் தெரியாம செய்கிறாங்க, தெரிஞ்சிருந்தா அவங்க செய்ய மாட்டாங்க என்று சொல்லி இதை குறித்து ஜேசி ரைல்ஸ் என்று சொல்லுகிற ஒரு ஆங்கிலிக்கன் பிஷப் இப்படியாக அவர் சொன்னார். பாருங்கள், மகா பெரிய பலியின் ரத்தம் சிந்தி கொண்டிருந்த வேளையிலும் அந்த மகா பெரிய ஆசாரியன் மக்களுக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருந்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, மக்களுக்காக ரத்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் மக்களுக்காக வேண்டுதல் செய்து கொள்வார்கள். ஆகவே அந்த மாதிரி ஒரு காரியத்தை ஆசாரியர்கள் செய்வாங்க. இந்த மகா பெரிய ஆசாரியராகி இயேசு கிறிஸ்துவும் கூட அவர் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அல்ல, தன்னுடைய சுய ரத்தத்தையே சிந்தி கொண்டு அவர் கோரமாக அடிக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த வேளையிலும் கூட அவர் மக்களுக்காக வேண்டுதல் செய்வதை அவர் மறக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்து அவர் சாதாரண மனிதர் அல்ல என்பதை அந்த நூற்றுக்கு அதிபதி அங்கே தெரிந்து கொண்டான் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் இருக்கும் பொழுது தன்னுடைய நாசியின் சுவாசத்தாலே எல்லா மக்களையும் அழித்திருக்க அவருக்கு வல்லமை இருந்தது. பாருங்கள், இன்னும் ஒருவர் இப்படியாக சொன்னார், தேவதூதர்கள் உருவின பட்டயத்தோடு 72,000க்கும் அதிகமான தேவதூதர்கள் உருவின பட்டயத்தோடு அங்கே சிலுவையிலே அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து சொல்லும் ஒரு வார்த்தைக்காக நின்று கொண்டிருந்தார்கள். ஆண்டவரே என்று சொல்லி அவர் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் அன்றைக்கே அவர்கள் இந்த முழு உலகத்தையுமே அவர் ஒன்றில்லாமல் செய்திருப்பார்கள். பாருங்கள், ஆனால் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து அப்படி செய்யவில்லை. அப்படி அவர் செய்திருந்தால் அவருடைய சிலுவை பாடு என்னத்தை சாதித்திருக்கும்? அவர் அதற்காகத்தான் இந்த பூமியிலே வந்தார், மனிதர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தானே அவர் வந்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேதத்திலே சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதனால தான் அவர் தன்னிடம் வந்த ஆயக்காரர் பாவிகளை அவர் நேசித்தார், மன்னித்தார். இன்னும் சொல்ல போனால் விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அந்த ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், யாராவது உன்னை ஏதாச்சும் செஞ்சாங்களா? ஒன்றும் செய்யல. அப்ப நானும் உன்னை தண்டிக்க போறதில்லை, நீ
சமாதானத்தோட போ, இனி பாவம் செய்யாது என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே முதலாவதாக வந்த பொழுது அவர் ஜனங்களை நியாயம் தீர்க்கவோ தண்டிக்கவோ வரவில்லை, மாறாக அவர் ரட்சிக்கவே வந்தார். அதனால தான் பாருங்கள், அவர் எந்த பாவியாக மனிதர் வந்தாலும் கூட, எந்த பாவியான ஸ்திரீ அவரிடத்தில் வந்தாலும் கூட அவர்களை அவர் மன்னித்து கொண்டே இருந்தார். அவர் மன்னித்து கொண்டே இருந்தார். ஏசாயா தீர்க்கன் 53ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்திலே இப்படியாக ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். என்ன சொன்னார்? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார். அவர் அக்கிரமக்காரர்களில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார். அவர் மற்றவர்களுடைய பாவங்களை தன்மேல் சுமந்து அவர்களுக்காக அவர் வேண்டிக் கொண்டார். ஆகவே பிதாவாகிய தேவன் இப்படியாக அந்த வசனத்தில் சொல்லுகிறார், அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வேண்டிக் கொண்ட அந்த காரியம் இந்த வசனத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே. அவர் அநேகருடைய பாவங்களை சுமந்து அவர்களுக்காக அவர் வேண்டிக் கொள்வார். அவர் வேண்டிக் கொள்கிறபடியினாலே அநேகரை அவருக்கு பங்காக நான் கொடுப்பேன். இன்று நீங்களும் நானும் ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பை அடைந்து அவருடைய பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அவர் நமக்காக வேண்டிக் கொண்டதுதான். பாருங்கள் எவ்வளவு பெரிதான அன்பை ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2ஆம் வசனத்தில் கூட வாசிக்கும் பொழுது, இன்றும் அவர் நமக்காக பிதாவின் வலது பார்சத்திலே வேண்டிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால தான் பாருங்களேன், எத்தனை முறை நாம் பாவத்திலே விழுந்தாலும் கூட, எத்தனை முறை நாம் பாவத்திலே நாம் மறுபடியும் சென்றாலும் கூட நம்மை தேவன் மன்னித்து கொண்டே இருக்கிறார். காரணம், ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து 1 யோவான் 2:1-2 வசனத்தின்படி இன்றும் நமக்காக அவர் வேண்டிக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதோ ஆண்டவர் நமக்கு இப்படித்தான் போதிக்கிறார். அந்த ஆண்டவர் ஜனங்களுடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறதற்காக சிலுவையிலே தன்னை துன்புறுத்தின மக்களுக்காக வேண்டிக் கொண்ட ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் போதிக்கிற இந்த முதலாம் வார்த்தையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், அவர் சொல்லுகிறார், என்னை துன்புறுத்தினவர்களை நான் மன்னித்தேன், அதனால தான் அவர்களும் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆகவே மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது, உங்களை துன்புறுத்துவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லி ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து அப்படியாக சொல்லுகிறார். உங்கள் ஆண்டவராகிய என்னை பின்பற்றுகிற நீங்களும் அப்படியே செய்யுங்கள் என்று நமக்கும் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். பரலோக ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது என்பதை உங்கள் மூலமாக மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக என்னை போலவே நீங்களும் செயல்படுங்கள் என்று சொல்லி நமக்கு ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தின் மூலமாக, முதலாம் வார்த்தையின் மூலமாக நம்ம கற்றுக் கொடுக்கிறார். எனக்கு அருமையான பிள்ளைகளே, ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் இந்த அருமையான வசனத்தின்படி, அந்த வார்த்தையின்படி நாமும் மற்றவர்களை மன்னித்து, நாமும் ஆண்டவருடைய குணாதிசயத்துக்குள் இருந்து நம்மில் அவரை காண்பித்து மற்றவர்கள் நம் மூலமாக அவரை அறிந்து கொள்ளவும் அவரை காணவும் நம்மை ஒப்புக்கொடுப்போமாக. தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.